இந்த படத்தில் வந்தால் ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் இவர் சொல்லுவார், யார், கருணாகரன் சொல்லுவாப்புல, இந்த பைத்தியம் கூட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில் போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பார். அவர் அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன அதான் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு மாதிரி கல்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை சிவகம். ஸோ அந்த லெவலில் இருக்கும்னு நினச்சோம். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சிவாவோட அது மியூசிக் இருக்குதானே தெரியலண்ணா. நீங்களே பாருங்கண்ணா, பட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோண்ணா. டைம் ஆயிடுச்சுண்ணா. 10க்கு ஒரு 3 தரலாம் ப்ரோ. ஸ்டாப்லலாம் பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க, வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப இது, ஏன்னா எதிர்பார்த்த படம், ரொம்ப எதிர்பார்த்தனாலாம். ஏன்னா சூதுகம் 1 பார்த்தப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலில் ஒரு பாதியாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் செம்ம தலைவலி, செம்ம இரிட்டேட்டிவ். ஓகேங்களா, கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி இருக்குது. அதாவது சூதுகம் 1ல் உள்ள கான்செப்ட்டு, அவங்க திருடு அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு, அந்த கேங்கே ஒரு என்கேஜிங்காக இருந்தது. டோட்டலாக சொதப்பியிருக்காங்களோன்னு தோணுது. கதை இல்லை, காமெடிஸுங்கிற பேரில் ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்டை டோட்டலாக வேறு மாதிரி கொண்டுட்டு போகாமல் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். இன்னும் நல்லாவே இல்லை. ஒரு புரிதலோட எடுத்திருக்காங்க. புரியல. நான் ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன். என் பையன் கூட என்ஜாய் பண்ணான். இல்லை, ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே காமெடியாக போனாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு புரியலை. செகண்ட் பார்ட்டில் நல்லாயிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஆக்ஷன் மாதிரி போகும், இது கொஞ்சம் காமெடி மாதிரி ஆக்ஷன் ப்ளஸ் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் எடுத்தால் எப்படி போவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் தாட்டில் வந்தோம். பட் இது ஓகே தான், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. 5க்கு 4 கொடுக்கலாம். 10க்கு ஒரு 8 ஓகே. யா ஷூர். ஆமாம், காமெடியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. படமே அதில் மியூசிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. எது கல்யாணம் பண்ணுறான்னு தெரில, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரில. போகுது படமே ஆக்டிங்லாம், சித்தார்த் ஆக்டிங் ரொம்ப ஃபஸ்ட்டு போகுது. காமெடிலாம் எதுவுமே இல்லை போய். காமெடிலாம் வேணா ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. அவ்வளோதான், அவ்வளோ சொல்கிற அளவுலாம் இல்லைண்ணா. சரி, இப்போ தேங்க்ஸ். சூதுகம் 2 இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சூதுகம் 1 பற்றி சொல்லி ஆகணும். சூதுகம் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளாக பண்ணிகிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி என்ன செய்வார், அவருக்குள்ள ஒரு 5 இது பண்ணி வச்சுருப்பார். 5 இதை மீறாமல் நம்ம செயல்படணும் அப்படிங்குவார். 5 இதை ஒரு இடத்துல மீறும்போது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, அந்த முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறான்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. கதை இவ்வளவு தான். ஒன்றில் இப்படி சொன்னவர் 2ல் எந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அதே மாதிரி இவரும் மிஸ்டி சிவா ஒரு 5 ரூலை போட்டு அவர் போயிட்டுருக்காரு. இவர் ரூலை மீறி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த முடிச்சை எப்படி அவுக்குறாருங்கிறது இந்த படத்தோடைய கதை. ஆனால் அதில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்க்குறம்போது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்தில் கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன டேரக்டர்ஸுக்கு, புதுசாக வர டேரக்டருக்குலாம் பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே பக்காவாக சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் வந்தால் ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் இவர் சொல்லுவார், யார், கருணாகரன் சொல்லுவாப்புல, இந்த பைத்தியம் கூட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில் போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பார். அவரை சொல்லலை, படம் பார்க்குற நம்மளை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. மிச்சி சிவா நான் பண்ணுறது ஆக்டிங்கு, முடிஞ்சால் பாரு என்ன போடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன் அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டாரான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன அதான் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு மாதிரி கல்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை சிவகம். ஸோ அந்த லெவலில் இருக்கும்னு நினச்சோம். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சிவாவோட காமெடி பெருசாக இந்த படத்தில் எதுவும் பண்ணல. பட் அந்த விஜய் சேதுபதியோட அந்த ஸ்வாகை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அது சில இடத்துல நல்லாவே இருந்தது. இவருக்கும் நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. இல்லை ப்ரோ, யாருமே அந்த காமெடின்றது யாருமே பண்ணல ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இல்லை. புதுசாக இருக்கா போன பாட்டோட இந்த பாட்டில்? புதுசாக எதுவும் இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1 வேறு ப்ரோ, இது கம்ப்ளீட்டாக வேறு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. ரொம்ப ஃபன்னும் இல்லை, ஒரு ஸ்டோரியும் இல்லை, எதுவுமே இல்லை. சாங் ஃப்ளாட்டாக போகுது. இல்லை, அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. பிஜிஎம் கூட அந்த காமெடி சுத்தமாக இருக்கணும். அதுதான்
ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் காமெடி காமெடியாக ஒர்க் அவுட் ஆகல சுத்தமாக ஒரு இடத்துல கூட சிரிக்கல. ஸ்டார்டிங் 10 எவ்வளோ கொடுக்கலாம்? 10க்கு ஒரு 3 தரலாம் ப்ரோ. வெரி டிராபேக்னா என்ன